இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தில் தங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாகவே பெண்களுக்கு தங்கம் மீது ஒரு அலாதி பிரியம் என்றே சொல்லலாம். என்னதான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் தங்கம் வாங்குவதற்காக கூடும் கூட்டம் மட்டும் குறைந்த பாடாகவே இல்லை. தினந்தோறும் நகைக்கடைகளில் தங்கம் வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் உலக கோல்டு கவுன்சில் தமிழ்நாட்டு மக்களிடம் உள்ள தங்கம் குறித்து தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது உலகிலேயே உள்ள தங்கங்களில் அதிக அளவு இந்திய பெண்கள் கைவசம்தான் உள்ளது எனவும் உலக நாடுகளுடன் போட்டி போடும் அளவிற்கான தங்கத்தை இந்திய பெண்கள் வைத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமாக உலக கோல்டு கவுன்சில் கூறுவதாவது சுமார் 24,000 டன் தங்கத்தை இந்திய பெண்கள் வைத்துள்ளதாகவும் மற்ற நாடுகள் வைத்துள்ள தங்கத்தை விட இது மிகவும் அதிகம் என்றும் அதில் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தங்கத்தின் அளவு அதிகரித்துக் கொண்டேதான் வருவதாகவும் உலகில் உள்ள தங்கத்தில் இந்திய பெண்களிடம் மட்டும் 11% இருப்பதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் முதல் 5 நாடுகளில் உள்ள தங்கத்தை விட இந்தியாவில் உள்ள தங்கத்தின் அளவு கூடுதல் என்றும் அமெரிக்காவிடம் 8,000 டன் தங்கமும் ஜெர்மனியிடம் 3,300 டன் தங்கமும் இத்தாலியில் 2,450 டன் தங்கமும் பிரான்சில் 2,400 டன் தங்கமும் ரஷ்யாவில் 1,900 டன் அளவுக்கான தங்கமும் இருப்பதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் இருக்கும் தங்கத்திலேயே தென்னிந்தியாவில் இருக்கும் பெண்கள் தான் 40% தங்கத்தை தங்கள் கைவசம் வைத்துள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களிடம்தான் அதிக அளவு தங்கம் இருப்பதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 6,720 டன் தங்கம் தமிழ்நாட்டு பெண்களிடம் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் கையிருப்பில் உள்ள தங்கத்தில் 28% ஆகும். இந்திய வருமான வரித்துறை சட்டத்தின்படி திருமணமான பெண்கள் 500 கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம். திருமணமாகாத பெண்கள் என்றால் 250 கிராம் வரை தங்கமும் ஆண்கள் 100 கிராம் வரை தங்கமும் வைத்திருக்கவும் அனுமதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது.